அந்த திரு குணங்களுக்குள்ளே செலுத்தி இறைவனுக்கு பிடித்த மாலை என்று சொல்லக்கூடிய வாடாத மாலை என்று சொல்வார்கள். நாம் காலையிலே சாத்துகின்ற மாலை மாலையிலே வாடிவிடும். ஆனால் இறைவனுக்கு பிடித்த மாலை என்பது மந்திர மாலை. ஆம், தொடர்ந்து ஒரு மந்திரத்தை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற போதும் அது மந்திர மாலையாகிறது. அந்த மந்திரத்திற்கு இறைவன் கட்டுப்படுவார். அந்த மந்திரத்திலே இறைவன் இறங்குவார். திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தின் மூலமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சக்தியை இங்கே கொண்டு வந்து அந்த யாகசாலையில் இருந்து அந்த யாகசாலையிலிருந்து அந்த புனித நீர் நிரம்பிய திரு குடங்களுக்குள்ளே செலுத்தி அந்த புனித நீர் நிரம்பிய திரு குடங்களை தான் மகா குபால் செய்யக்கூடிய காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் தம் கணவரையே நமக, ஓம் பத்ரவாணியே நமக, ஓம் பத்ரவாணியே நமக, ஓம் பத்ரவாணியே நமக, ஓம் ஆஞ்சநேய சுவாமியே நமக, ஓம் பத்ரவாணியே நமக, ஓம் பத்மநாம சுவாமியே நமக, ஓம் ஆஞ்சநேய சுவாமியே நமக, ஓம் தம் கணவரையே நமக, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் பத்மநாம சுவாமியே நமக, ஓம் பத்திரத்தால் வெட்டெடுத்த வைந்தறிமாகும் மக்கள் கோப்புரத்தோടെ நன்றாய் தலைத்து வாழ என்று அருளிலே ஐயா வைகுண்ட பரம்பரன் அருளிய அந்த அதற்கு இலக்கணமாக பக்தர்கள் எல்லாம் கடந்து கொண்டு வருகின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தானே பார்ப்பதற்கு இடமாய் தவமாய் கிடந்தேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தவமாய் தவம் கிடந்து மிக அற்புதமான இந்த மகா கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தை கலந்து போகக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தை கைகரியம் செய்யக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தை கடந்து நாடு முழுக்க ஏற்ற உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கொடுத்துள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கும்பாபிஷேகத்திலே சிறப்பு செய்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தால் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். இப்படி அற்புதமான ஒரு மகா கும்பாபிஷேகத்தை பார்ப்பது அது அப்படி ஒரு பிரம்மாண்டமான இந்த கும்பாபிஷேகம் நம்முடைய நன்றியை காண்பதற்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பெரும் பாக்கியம், பெரும் புண்ணியம். அதனால்தான் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் அந்த கோடி நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் பாவ விமோசனம், ஆலய தரிசனம் பாவ விமோசனம். அந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து விட்டாலே இறைவனுடைய அருளெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கப்பட்டு வாழ்க்கையிலே நாம் அறிந்தும் அறியாமல் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லா பாவங்களும் நம்மை விட்டு பறந்தோடிவிடும் என்பதை நினைவில் கொண்டுதான் அந்த பாவங்களை எல்லாம் திறப்பதற்காக பாவங்கள் எல்லாம் நம்மை வளர்ந்து போவதற்காகத்தான் இந்த 18 ஆண்டுகள் செல்வார் குடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த குட நீராட்டு விழா மிக பிரமாண்டமான முறையிலே எல்லா ஆலயங்களும் நடக்கிறது. அப்படி அற்புதமான ஆலயத்தை நாம் அனைவரும் சேர்ந்து இங்கே கெட்டி எழுப்பி அந்த இறைவனை இங்கே அமர வைத்து அந்த இறைவனுக்கே மகா கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கருடாழ்வார் வழங்கக்கூடிய அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த மகா கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வதற்காக 33 தேவர்களின் சாட்சியாக 33 தேவர்கள் நம்முடைய ஆலயத்தை வளர்வதற்கு சாட்சியாக அந்த 33 தேவர்கள் ஆட்சி நமக்கு கிடைப்பதற்கு சாட்சியாக நம்முடைய ஆலயத்தை கருடாழ்வார் வளர்ந்திருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டதற்கு இலக்கணமாக கருடாழ்வார் நம்முடைய ஆலயத்தை வளர்ந்து இந்த கும்பாபிஷேகத்திலே நாமும் கலந்து அவனோடு அருளாட்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அவருடைய அருளாட்சியை பெற்று அந்த முதியத்தை பெற்றிருக்கிற அற்புதமான நேரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜோதி வடிவமாக இறைவன் இருப்பார் என்பது இலட்சணமாக ஜோதியாக இறைவனை எழுப்பி அந்த ஜோதி வடிவான இறைவனை பக்தர்களுக்காக இறைவனுடைய அந்த காட்சியை கொடுக்கப்படுகிறது. அந்த இறைவன் ஜோதி வடிவானது என்பதற்கு இலக்கணமாகத்தான் இறைவனுடைய சக்தியை நாம் வணங்குகின்ற விதமாக ஜோதியின் இறைவனை எழுந்தவர் செய்து அந்த ஜோதியிலே இறைவனை கொண்டு வந்து இறைவனுடைய காட்சியாக அந்த கற்பூர ஆரதி என்று சொல்லக்கூடிய ரூபம் பக்தர்களுக்கெல்லாம் காட்டப்படுகிறது. தற்போது
அந்த இறைவனின் வடிவமாக அமர்ந்திருக்கக்கூடிய திங்களில் ஜோதிரி தினகரன் ஜோதிரி திங்கள் ஜோதிரி அங்கிரா ஜோதிரி அனைத்திலும் ஜோதிரி கற்பூர ஜோதியே கற்பூர ஜோதியே ஜோதி 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 ஜோதியான இறைவனை ஜோதி வடிவமாக எழுந்தது செய்தி அந்த இறைவனுடைய வடிவமாக இருக்கக்கூடிய கோபுர கலசங்களுக்கு அந்த இறைவன் வடிவமாக இருக்கக்கூடிய கோபுர கலசங்களுக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கு இலக்கணமாக அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கு இலக்கணமாக அந்த கருவறையின் உச்சியிலே வைக்கப்படக்கூடிய அந்த கோபுர கலசங்களுக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டு அது பக்தர்கள் மக்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் நமோ நாராயணா 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 நம்முடைய இந்த கருத்துவ தீபத்தை அந்த கருடாயோட